ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எப்பப்போ கவுன்சிலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரவுண்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா 200லேருந்து 179 மார்க் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ரேங்கிங் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் 1வதுலேருந்து 39,145 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வந்து கவுன்சிலிங் ரவுண்ட் 1 வந்து நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் தான். ஸோ ஜென்ரல் ரேங்கிங் 39,000 பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கவுன்சிலிங் வந்து நடக்குது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 16ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஏதோ ஒரு டைமில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ என்னென்ன காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஹெச்சியில் சிஎஸ்சி என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஸோ ரெண்டாவது பிஹெச்சியில் மெக்கானிக்கல் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. இந்த மாதிரி கொடுத்துட்டே வரலாம். நீங்கள் அப் டு வந்து 20, 30 இந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் வாங்குறவங்க கம்மியாக கொடுத்தா போதுமானது. ஆனால் லோவஸ்ட் கட் ஆஃப் வாங்கியிருக்கவங்க கண்டிப்பாக வந்து அதிக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 17ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அலாட்மெண்ட் வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும். 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதில் 2 ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஒன்று வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இன்னொன்று வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற சாய்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு சாய்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஹெச்சியில் சிஎஸ்சி, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பிஹெச்சியில் மெக்கானிக்கல் கொடுத்துருக்கேன். என்னோடய மார்க்குக்கு பிஹெச்சியில் மெக்கானிக்கல் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு ஓகே, எனக்கு இதே வந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து சிஎஸ்சி எனக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சிஎஸ்சி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை எனக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிடேட் சிஎஸ்சி பிஹெச்சியில் சிஎஸ்சி சேரலை அப்படின்னா எனக்கு வந்து அந்த சீட்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கணும், நீ சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற சாய்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது எனக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து கண்டிப்பாக இந்த சிஎஸ்சி கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அவன் ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் போகலை, பிஹெச்சி போகலை, இல்லை எனக்கு நீட்டில் நல்ல மார்க் வந்துச்சு, நான் மெடிக்கல் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த சீட் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதான் வந்து இந்த அப்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த பிஹெச்சி மெக்கானிக்கலையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஒன்று ரிஜெக்ட், எனக்கு வந்து இந்த எதுவுமே வேண்டான்னு சொல்கிறது வேறு. நான் இந்த பிஹெச்சி மெக்கானிக்கல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எனக்கு முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட் பிஹெச்சியில் சிஎஸ்சி எடுக்கலை அப்படின்னா அதை நான் எடுத்துக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதாவது செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே எனக்கு கிடச்சிதுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆப்ஷனு. இப்போது எங்கெங்கே போய் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணவங்க நேர் காலேஜுக்கு வந்து போயிடணும். எப்போ காலேஜுக்குள்ளே போயிடணும் அப்படின்னா 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே அந்த 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாளில் காலேஜில் போய் அவங்க கேட்குற ஃபீஸை வந்து கட்டி நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஸோ பொதுவாக வந்து 5,000 ரூபா கட்ட சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கட்டி நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? இதே வந்து இந்த பிஹெச்சி மெக்கானிக்கல் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு சிஎஸ்சி வந்து கிடைக்குங்கிற ஆப்ஷன் இருந்துன்னா அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் இவங்க டிஎஃப்சி அப்படிங்கிற சென்டரில் போய் ரிப்போர்ட் வந்து பண்ணணும். அதாவது இது என்னென்னா டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் டிஎஃப்சி அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சென்டருக்கு வந்து 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே போகணும். இந்த ரெண்டுமே நான் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன் அப்படின்னா அந்த சீட் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரவுண்டுக்கு போயிடும். அதனால் இந்த 4 நாள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள். ஓகேங்களா? நமக்கு வந்து இது கிடச்சிருச்சு, அதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த 4 நாளில் ஏதோ ஒன்று பண்ணிடணும். அப்போ 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 3 நாள் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அதாவது இப்போ நான் பிஹெச்சி மெக்கானிக்கல் அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு இந்த பிஹெச்சியில் சிஎஸ்சி எடுத்த பையன், எனக்கு முன்னாடி இருக்க பையன் வந்து அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பிஹெச்சி சிஎஸ்சி கிடச்சிரும்.
ஓகேங்களா? அப்போ எனக்கு இதுக்கு வந்து சிஎஸ்சிக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஒருவேளை எனக்கு வந்து அந்த சிஎஸ்சி எடுத்த பையன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போகல. அவங்க கன்டின்யூ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஏன்னா அவர் வந்து இந்த 23ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், எனக்கு இது கிடைக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிஹெச்டில மெக்கானிக்கல் தான் வந்து உனக்கு இருக்கு. வேணுமா வேண்டாமான்னு கேட்பாங்க. வேணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், 26ஆம் தேதி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரொசீஜர். மத்த எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. ஸோ அப்போ இதில வந்து என்னன்னா, நமக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு 2 வரும். ஒண்ணு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு, இன்னொன்னு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா, நமக்கு அதாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம். இதே வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணாம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷனை வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்றவங்களுக்கு இந்த அலாட்மெண்ட். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் வந்து ரவுண்ட் 2க்கும் 3க்கும். இப்போ இந்த ரவுண்ட் 2ல யாராவது வந்து ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்கல்ல, அதோட வேக்கன்சியும் வந்து இங்கே வந்துடும். அப்போ யாராவது வந்து பிஹெச்சியில் மெக்கானிக்கலோ, பிஹெச்சி சிஎஸ்சியோ, அதாவது நல்ல டயர் 1 காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வரல அப்படின்னா, அது வந்து என்ன ஆகும், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா 39,146 ரேங்கிங்லேருந்து 1,37,710 ரேங்கிங் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ இருந்து நடக்குது அப்படின்னா 26ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு. இந்த அலாட்மெண்ட் வந்து 29ஆம் தேதி. அடுத்தது வந்து கன்ஃபர்மேஷன் 29லேருந்து 30ஆம் தேதி. அடுத்தது வந்து காலேஜில் ரிப்போர்ட்டிங் வந்து 31ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7/8/2025 9/8/2025 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அடுத்தது வந்து இந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12/8 17/8 வரைக்குள்ள நம்ம போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு அப்புறம் தான் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டு. நீங்கள் அலாட்மெண்ட்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப டிலே பண்ணாமல் போய் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5,000 ஆவது கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். நம்ம வந்து அந்த காலேஜில் போய் கன்ஃபர்மேஷன் பண்ணுறக்கு. அந்த காலேஜில் காலேஜில் ஒரு சில காலேஜஸ்லாம் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் 30,000 கட்டு 40,000 கட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து வேறு வழி இல்லை, நம்ம வந்து கட்டி தான் ஆகணும். பட் ஆனால் அதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்குற பேசிக்காக அது 5,000 கட்ட சொல்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக கட்ட சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க காலேஜ்லேயே கேட்டு நம்ம டைம் எடுத்து கூட கட்டிக்க முடியும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.